ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனி பேசினதெல்லாம் கேட்டு ஹீரோவும் காண்டாக அவனும் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு கிடக்கான். அப்போ அவங்க அம்மாவும் குறுக்குறுன்னு பார்க்க இப்படி பார்த்தா எப்படிதான் சோத்தை சாப்பிட்றதுன்னு கேட்கான். அப்போ ஹீரோ அப்பாவும் கறி துண்டுல கைய வைக்க, மனுஷனா நீ இன்னும் 10 வயசு போன இவன் பாதி கிளவையான், ஆனா உனக்கு அதெல்லாம் கவலையே இல்லைன்னு கழுவி ஊத்த. அப்போ தங்கச்சிக்காரியும் மேரேஜுக்குலாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுமான்னு சப்போர்ட் பண்ண, கரெக்டாக சொன்னடி. அப்போ இவனும் வாயை மூடிட்டு இருக்காம, ஆமா நீ ஏன் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு கிடக்கன்னு கேட்கான். என்ன நானா? எனக்கு எல்லாம் தெரியும், அவன் சரியான பிளே பாய், அவன்கிட்ட இருந்து தள்ளியே திட்ட. என்னடி இதெல்லாம் உங்க அம்மாவும் கோவப்பட, நீ லாஸ்ட் வரையும் கண்ணி பையன தாண்டா இருப்பேன்னு இவளும் முறைக்கா. அதை கேட்ட அவங்க அம்மாவும் ஒன்னு என்னன்னா இப்படி இருக்கு, இன்னொன்னு என்னன்னா இப்படி தெரியுதுன்னு கத்த. தங்கச்சிக்காரையும் காண்டாகி உன் பையன் இப்ப புதுசா ஒரு பிள்ளையை லவ் பண்றான்னு போட்டு கொடுக்க, அவங்க அம்மாவும் என் பையனான்னு கோல்டு மெடல் வாங்கின மாதிரி சந்தோஷப்பட, அதுவே பாதி லூசுமா, அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கிடக்காதீங்கன்னு இவனும் போக. அப்ப தங்கச்சிக்காரியும் ஃபேன்ஸ் கேட்குறாங்கன்னு ஹீரோயினை எல்லா புக்லேயும் சைன் போட்டு தர சொல்லி கேட்குறா. நமக்கு என்ன இவ்வளோ ஃபேன்ஸான அவளாலே நம்ப முடியாமல் போட்டுட்டு கிடக்கா. அப்போ ஹீரோவும் எனக்கு ஒரு புக்கு வேணும் மெசேஜ் பண்ணிட்டு வாழ்வே மாயம்னு படுத்து கிடக்கான். அப்போ கிம்மு பையன் வந்து இங்கே பாரு, உனக்கு லவ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா அவகிட்ட போய் பேசு, இல்லைன்னா அவளை வேற ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிடுவானுங்க, அப்புறம் நீ தான் அழுது உடஞ்சிட்டு கிடப்பன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் ஃபேன்ஸ் எல்லாம் அவளுக்கு ரேட் என்னவிழா பண்ணப்புறாங்க. அப்படின்னா அவள் எழுதின புக்கு பிடிச்சி போய் அவளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் காசு போட்டு விடுற மாதிரி அவளும் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு போஸ்ட் போட, அதை பார்த்து இந்த அரபிக்கும் நம்மளும் போட்டு விடுவோன்னு அவன் பாட்டு 200 ரூபாய் 200 ரூபான்னு 6 டைம் போட்டு விட, இவளும் பார்த்துட்டு என்ன டாஸ்க் இப்படி பண்ணுறேன்னு கேட்க, எவ்வளோ பேர் அனுப்புறானுங்க குந்தாணி, அப்பெல்லாம் இது மாதிரி கேட்கல, நான் அனுப்பலாம் மட்டும் ஏண்டி கொலையாடி சண்டைக்கு வர மாதிரி வரேன்னு அனுப்ப, அவளும் போடா பேப்பா இல்லைன்னு பொம்மை படம் பார்த்துட்டு கிடக்கா. என்ன இன்னும் ரிப்ளை வரல, சரி 3 வரையும் கவுண்ட் பண்ணுவோம், அதுக்குள்ள வந்துடும்னு தக்காளி 100 வரையும் கவுண்ட் பண்ணிட்டாப்ல, அப்பவும் வரல. அப்ப தங்கச்சிக்காரியும் வரா, அவனும் பார்த்துட்டு இவ வேற அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்கேம்மான்னு உள்ள போக, சரி அப்போ உனக்கு இந்த ஹீரோயின் சைன் போட்ட புக்கு வேணாம் போல சொல்ல, இதெல்லாமா நீ முதலையே சொல்லியிருக்கணும்னு வாங்க போறான். இல்லை தரமாட்டேன், நீ கெஞ்சி கேளு வேணா தரேன்னு சொல்ல, அவனும் சரி ப்ளீஸ் கொடேன்னு கேட்க, இவளும் போய் தொல்லன்னு தரா. அதில் எடுத்து பார்த்தா பண்ணி ஃபோட்டோ போட்டு கிடக்கு. அவனும் பார்த்துட்டு இழிச்சிட்டு ஹீரோனுக்கு ஃபோன் பண்ண, அவளும் கட் பண்ணி விட, மறுபடியும் நான் ஸ்டாப் அடிக்க, இவளும் ஃபோனை எடுத்துட்டு இன்னொரு டைம் மட்டும் கால் வந்துச்சு, உன்னை கெட்ட வார்த்தையை திட்டிடுவேன்னு வச்சுடுறா. இல்லை அந்த நாய் தான் இந்த பிள்ளை எதுவும் கோவப்படுத்திருக்கணும், இல்லைனா இந்த பிள்ளை நம்மளெல்லாம் அப்படி மரியாதை இல்லாமல் பேசாதுன்னு அவன் மனசை அவனே தேத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சு, கிம்மு பையன் தான் வெட்டியா இருப்பான்னு அவனுக்கு நடராத்திரியே ஃபோன் பண்ண, அவனும் வந்து என்னடா என்ன ஆச்சு, அந்த பிள்ளைக்காக எதுவும் தற்கொலைக்கு எதுவும் முயற்சி பண்ணியா, கையை காலை எதுவும் அறுத்துக்கிட்டியா, இரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்ல, சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அதான்னு சொல்ல, மச்சான் உனக்கு என்ன பார்த்தா லூசுக்கூ, இல்லடா கூமுட்டை மாதிரி தெரியுதான்னு கேட்க வந்தேன், ஏன்னா வீட்டுக்கு வந்தாலே ஏன் வந்தேன்னு கேட்குற ஆளு நீ, என்ன வேணும் டேரக்டா சொல்லி தோலன்னு சொல்ல, இல்லை நம்ம லவ் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கேட்க, அதான பார்த்தேன், நம்ம பையனா வேற போயிட்டு ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன், ஏன்னா லவ்ல நான் தானே பிஹெச்டின்னு லவ்வை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க அதில் நிறைய டிப்ஸ் போட்டு கிடக்கு. இம்மும் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நீ படி, நான் தூங்க போகிறேன்னு உள்ளே போகிறான். எங்கடா போகிற? அப்போ அவனும் எள்ளு காஞ்சா பரவாயில்லடா, எள்ளோட சேர்ந்து ஏன் எண்ணெயும் காயணும்னு உள்ளே போகிறான். இவனும் சர்ச் பண்ணி பார்க்க அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் போட்டிருக்கவும், ஜஸ்ட் இவனும் இமேஜின் பண்ணி பார்க்க, இந்தா இதை சாப்பிடு, இந்தா இதையும் எடுத்துக்கோ, அவனும் சொல்ல எடுக்க, ஒரு செகண்ட் கட் பண்ணுங்கடா, இவ்வளோ சாப்பிட்டா நிலைமைன்னு யோசிக்க, இல்லை இப்படிலாம் பண்ணவே கூடாதுன்னு அந்த கிம்மு பையன் மாதிரியே கேவலமாக இருக்குன்னு காண்டாகி, உன்னால் மட்டும் எப்படிடா நிம்மதியாக தூங்க முடியுதுன்னு அவனையும் வெளியே இழுத்து போட, என்னடா இப்படி பண்ணுற, நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா உள்ளேயே சேர்க்க மாட்ட போலையே, இப்போவே சொல்லு, நான் முக்கியமா இல்லை அந்த புள்ள முக்கியமா, டவுட்டே இல்லை அவ தான் முக்கியம்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்து லூ கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறா. அது ஹீரோயின் ப்ராஜெக்ட்டுங்கிறதால அவளையே மூவி ஸ்க்ரீன் ரைட்டராக போட்டிருக்கான். இந்த லூ லாஸ்ட்டாக எடுத்த படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கு, அதனால இப்போ அவங்க எடுக்க போகிற மூவிக்கு எந்த பையலுமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. அதையும் தாண்டி ஒரு பொண்ணியவன் வரேன்னு சொல்லியிருப்பான், ஆனால் அவனுக்கும் கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட் வரவும் அவனும் லூக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் நான் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு என்னால் முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினும் ஷாக்காக, அப்போ லூவோட மேனேஜர் என்னப்பா இருந்தவனும் போயிட்டா, இனிமேல் யார் நம்ம மூவிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பேசிகிட்டு இருக்கப்ப, அப்போ ஹீரோட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு, உங்கள் மூவிக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு.
உடனே ஒரு மீட்டிங்கை போட இவனும் மாசா இறங்க ஹீரோயினும் பார்த்துட்டு என்னதான் உனக்கு வேணும், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க ஏன் காசு ஏன் துட்டுமா, நான் என்ன வேணா பண்ணுவேன் புள்ளன்னு சொல்ல அப்ப லூ வரவும் கையை கொடுக்க அவன் பாட்டு இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு ஹீரோயின் கிட்ட பசிக்குதுன்னு நினைக்கேன் திங்க போலாமா கேட்கான். இவனும் பார்த்துட்டு இப்ப தெரியுது ஏன் இவன் படம்லாம் ஃபிளாப் ஆகுதுன்னு உள்ள போக அப்ப லூவும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்கான். நீ என்னடா பாகுபலி எடுக்க போற, ஏதோ பண்ணி தொல்ல ஆனா ஃபிளாப் ஆகாம பார்த்துக்கோ சொல்ல அப்ப சொட்ட தலைன்னும் நமக்கு சரியான லூசு பையன் கிடைச்சிருக்கான், ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றான் ஆனா ஒரு கண்டிஷன் கூட நமக்கு வைக்கல பாரு சொல்ல ஆனா அவனை பார்த்தா இன்வெஸ்ட் பண்ண வந்த மாதிரியே தெரியல, அந்த பிள்ளைய இம்ப்ரெஸ் பண்ண வந்த மாதிரி தான் இருக்கு சொல்ல அந்த மொட்டை தலையனும் என்ன கருமமோ நமக்கு நம்ம மேல நடந்தா போதும் சொல்றான். அப்ப ஹீரோவும் கடுப்புல வீட்டுல ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னாலும் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்ட ஹீரோயின் ஜஸ்ட் நார்மலா லூவை லுக்கு விட்டுருப்பா, அதை அந்த பக்கி பையிலும் பார்த்துருப்பான். அவனை மட்டும் இல்லச்சிட்டே பார்த்தான்னு திட்டிட்டு இருக்க அப்ப தங்கச்சிக்காரியும் அண்ணான்னு வரா. இவனும் பாக்குறான் எதுக்குள்ள இருந்துடி வரன்னு கேட்கான். எதுக்கு இப்ப முறைச்சு பாக்குற, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில தூக்குறா. அவனும் பாட்டில புடுங்கி வச்சுட்டு கிளம்ப எல்லாம் ஆளை பத்தி தான் சொல்ல வந்தேன், வேணாம்னா போன்னு சொல்ல என்ன அவளை பத்தியா, சரி சொல்லி தொல்லன்னு சரக்க ஊத்த அவளுக்கு ஒரு வீடு வேணுமா, அவ தேடிட்டு இருக்கா சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரி ஒரு வீட்டை ஹீரோனுக்கு காமிக்க அவளுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவளும் ஈவினிங்கே ஷிஃப்ட் ஆயிடுறா. அப்ப ஜாமான்லாம் ஒதுங்க வச்சுட்டு இருக்கவும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவளும் போய் பாக்குறான். சரி டெலிவரி பாய் போல, சரி ஜாமான்லாம் எடுத்து போய் அங்க வை சொல்ல பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். எதுக்கு எதுக்கு இப்ப என்னையே ஃபாலோ பண்ற, மரியாதையா வெளியே போ சொல்ல என்ன பிள்ளை இது நம்ம வீடு, நான் செய்யாம வேற யாரு செய்வான்னு அவன் பாட்டு செய்ய இவளும் சரி வீட்டுக்கு ஒரு தொடப்பக்கட்டை வேணும், நம்மளாலேயும் எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைக்க அவனும் பாத்தியா அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சீன் போட முடிஞ்சிருச்சுல, சரி கிளம்பு. என்ன பிள்ளை மாமா இவ்வளோ பண்ணியிருக்கேன், போ போ ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வா சொல்ல ஏன் உன் கை ஓன்ட்ட தானே இருக்கு, நீயே போய் எடுத்து குடி நாயே சொல்ல ராதகி உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, நீ எடுத்து குடிக்க ஏன் அது என்னோடதுடான்னு இவளும் பிடிக்க போக கொஞ்சம் க்ளோஸா போக ஏண்டி இப்படி பண்ற, அது நான் குடிச்ச பாட்டில் அதான் ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பா, அன்னைக்கு என்ன கதற கதற வேண்டான்னு சொல்ல சொல்ல கிஸ் பண்ணியே அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா, இப்போ கொஞ்சம் எந்திரிக்கிறியான்னு உள்ள போக அந்த சண்டையில ஹீரோனுக்கு அடிப்பட அவனும் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்க. இவளும் அவனை பார்த்து சைட் அடிக்க என்னடி பண்ற கேவலமா பார்க்காதன்னு அவளையே திட்டிக்கிறா. அதை ஹீரோவும் பார்த்துடுறான். பரவாயில்ல பரவாயில்ல நான்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீ எவ்வளவு வேணா சைட் அடிச்சுக்கோ சொல்ல அப்படிலாம் ஒரு டேஷும் இல்லைன்னு இவளும் ஓடிடுறா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை பார்க்க ஹீரோ தங்கச்சிக்காரியும் வரா. அவளும் எங்க அண்ணன் எதுவும் இங்க வந்தானான்னு கேட்க இவளும் இல்லைன்னு சொல்லிடுறா. ஆனா அண்ணா கார் கீழே பார்த்தனேன்னு முழிக்கா. அப்ப ஆப்போசிட் வீட்ல இருந்து ஹீரோவும் குப்பையை கொட்ட வரான். அட பாவி ஹீரோயினுக்காக எய்த்த வீட்லயே பாலை காய்ச்சிட்டியான்னு ஷாக்காக கைஸ் இதோட எபிசோட் 4 முடியுது. வீடியோ லேட்டா அப்லோட் பண்றதுக்கு சாரி கைஸ், இனிமே டிலே ஆகாது, சீக்கிரம் போட்டுடுறேன். பாய்.